ஒரு மனுஷன் மேல எதுக்குங்க இவ்ளோ ஹேட்ரடு? சத்தியமா புரியல. கங்குவா படம் வந்துச்சு. அது நல்லா இல்ல, நல்லா இருக்குன்றது வந்து நெறைய பேர் ரிவ்யூல கழுவி ஊத்துனாங்க. நானுமே நெகட்டிவா தான் சொல்லியிருந்தேன். அது உண்மையாலுமே பிலோ ஆவரேஜான படம் தான். ஆனா ரெட்ரோ படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது சத்தியமா அந்த அளவுக்கு வந்து மட்டம் தட்டுற படம் கிடையவே கிடையாது. அதாவது சில ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கிளப்பும் வேணாம், ஃபேன்ஸும் வேணாம், ப்ரமோஷனுக்குலாம் வரவே மாட்டாங்க. ஃபேன்ஸ் ஒரு எம்மா கூட மதிக்காதவங்கலாம் தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. எல்லா ஊருக்கும் போய் ப்ரமோட் பண்றாங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக கூட வந்து இந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஒரு மரியாதைய வந்து நம்ம குடுக்குறதே கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாரிவேல் கண்ணன்ற கேரக்டர் சூர்யா எடுத்து நடிச்ச விதமாகட்டும், அந்த எலிவேஷன், அந்த டயலாக் டெலிவரி, கார்த்திக் சுப்புராஜோட ஸ்க்ரீன் பிளே, மியூசிக் எல்லாமே சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்ட்ரோல வரைக்கும். ஸோ செகண்ட் ஹாஃப்ல அந்த கதை டைவர்ஷன் கார்த்திக் சுப்புராஜ் படங்கள்ல எப்பயுமே இருக்கும். அந்த விதத்துல இதுல காட்டுற கல்ட் அந்த வெஸ்டர்னைஸ்டான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் ஒரு பரிச்சயம் இல்லாத விஷயமா போகும். அது கனெக்ட் ஆகாம போகும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸ்டா இருந்தாலுமே மட்டமான படம் கிடையவே கிடையாது. ஹோல்சமா பார்க்குறப்போ ஒரு சூப்பரான ஒரு படம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ கார்த்திக் சுப்புராஜும் சரி, சூர்யாவுக்குமே வந்து ஒரு கெரியர் பெஸ்ட்டா சூரரை போட்டதுக்கப்புறம் இது ஒரு நல்ல படமா தான் நான் பார்க்குறேன்.